அஞ்சலிக்கு வந்து வளகாப்பு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாள் குறிச்சிடுறாங்க. இதை பார்க்குற முரளியும் சுந்தரியும் செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இன்னும் முரளி சொல்கிறாரு, இந்த வளகாப்பு நடக்கவே நடக்காது, அஞ்சலிக்கு குழந்தை பிறக்காது, அந்த குழந்தை இந்த உலகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அது மேலே போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சுந்தரி. நிஜமாகவே சொல்கிறேனே, அந்த வாரிசு இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, அதை மட்டும் என்னால் ஒத்துக்கவே முடியாது. அந்த வீட்டு வாரிசு இந்த வீட்டில் பிறந்துச்சுன்னா அப்புறம் என் வீட்டு வாரிசு மட்டும்தான், என் வயிற்றில் பிறந்த பிள்ளைங்க மட்டும்தான் சொத்தை ஆளணும். அந்த வசுந்தராவோட வந்து எந்த வாரிசும் இந்த சொத்தை ஆளக்கூடாது, அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதனால் எப்படியும் வந்து அந்த குழந்தைய நீ மேலே அமைச்சிடு, இங்கே இருக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. இங்கே கவலைப்படாதீங்க அத்தை, அஞ்சலியோட வளகாப்பும் நடக்காது, அந்த குழந்தையும் இருக்காது, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சுந்தரி. இது மட்டும் நடந்துருச்சுன்னா அப்புறம் வேறு என்ன இருக்குது நம்மளுக்கு, அதுக்கப்புறம் இவங்க ஆட்டம் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை, எல்லா ஆட்டத்துக்கும் ஒரு முடிவு வைக்கிறேன். ராகவும் வந்து அபியை விரும்ப ஆரம்பிச்சிட்டான், இந்த அபியும் வந்து ராகவ் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க 2 பேருமே வந்து வாழ ஆரம்பிச்சிட்டா இவ்வளோ நாள் நான் பட்ட பாட்டுக்கும் இவ்வளோ தூரம் நான் வந்து எல்லாமே பண்ணதுக்கும் என்ன வந்து அர்த்தம் இருக்குது, அதனால் இதை விடமாட்டேன், இவங்கள வாழவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. சரி, நீ ஏதாவது ஐடியா வச்சுருக்கியா? நான் ஒரு பெரிய ஐடியா திட்டம் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி அந்த திட்டத்தில் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாமே நான் சொல்கிறேன், அதன்படி நீங்கள் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் என்ன நம்ம நினச்சபடி மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சூப்பர் கிருஷ்ணா, இதை தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த திட்டம் நம்ம எவ்வளோ திட்டம் போட்டோம், எல்லாமே தோல்வி அடைஞ்சிச்சு. ஆனால் இந்த திட்டம் மட்டும் தோல்வி அடையவே கூடாது கிருஷ்ணா, கண்டிப்பாக அடையாது. இதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற பெரிய அடி, இந்த அடியிலேருந்து அவங்க மீளவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணா, உடனே இதை திட்டத்தை செயல்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம அபி வந்து ஒரே குளூரில் நடுக்கிட்டு உட்காந்துருக்காங்க ரூமில். அதை பார்த்துட்டு கிண்டல் அடிக்கிறாரு நம்ம ராகவ். என்ன அபி ரொம்ப குளூரில் நடுங்கிறது போட்டிருக்கு அப்படின்னு. பின்ன என்ன, நீங்கள் ஏசி இஷ்டத்துக்கு வச்சு விட்டு போனீங்க, சரி அபி போயிட்டு கம்மி பண்ணிக்க வேண்டியது, என்னால் கம்மி கூட பண்ண முடியல, அவ்வளோ குளிருது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு படி திணறாங்க. சரி நான் கம்மி பண்ணியும் குளிருதே, என்னால் முடியலையேன்றாங்க. சரி அப்படின்னா என்ன கட்டிக்கோ அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாது என்னால் அப்படின்றாங்க. என்ன அபி இப்படி பண்ணுற, நான் குளிருதுன்ற, அதுக்கப்புறம் வேணான்ற, நான் என்ன பண்ண முடியும், நீ வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிற, இந்த பாரு நான் சொல்கிற மாதிரி செஞ்சு நான் 100% உங்கள் குளிர் இருக்காது, நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு. அதெல்லாம் முடியாதுங்க, என்னால் அதெல்லாம் வந்து விற்றே வர முடியாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் தூங்க போகிறேன்ப்பா சொல்லிட்டு தூங்க போகிறாரு. ஐயோ இவர் என்ன இப்படி பண்ணுறாரு, இப்போ என்ன பண்ணுறது, ஒரு வேளை கட்டிலுக்கு கீழே போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. ஒழிஞ்சிட்டோன்னே ஐயோ இங்கேயும் குளிருதே, எல்லா இடத்துலையும் குளிருது, என்ன தான் பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திணறாங்க. அபி அப்படின்றாரு. உடனே வந்து அமைதியாக இருக்காங்க. எதுக்கு கட்டிலுக்கு கீழே போனேன், இல்லை எனக்கு முடியலை, நான் அதான் சொன்னேன்ல அப்படின்னு. ஆபத்துக்கு பாவம் இல்லை அபி, நான் தயாராக இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்க்க தானே போகிறேன், இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உன் மனசில் இந்த காதல் எல்லாம் வெளியே வரும், அதுக்கப்புறம் பாரு நானே வேணாம் சொன்னா கூட நீ ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓ இந்த அளவு இருக்கா உங்களுக்கு, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, என் மனசில் உங்கள் மேலே காதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வேலையை பாருங்கள் அப்படின்றாங்க. பார்க்க தானே போகிறோம் அப்படின்றாங்க. இங்கே வந்து காலையில் என்ன பண்ணுறாங்க, அஞ்சலிக்கு வளகாப்புக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க. அதன்படி வந்து மருதாணி வைக்கணும் கையில் அப்படி சொன்னோன்னே அஞ்சலிக்கு வந்து மருதாணி வச்சு விடுறாங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவீங்க அப்படின்றாங்க. நீங்கள் வச்சுக்கிட்டோன்னே நாங்கள் வச்சுப்போம் அப்படின்றாங்க. உங்களுக்கும் வைக்கணும்ல, இங்கே பாரு ராகவ் அதுக்கப்புறம் ஆகாஷ், நீங்கள் 2 பேர் தான், இவங்க 2 பேருக்கும் மருதாணி வைக்க போகிறீங்க அப்படின்னோடனே நாங்களா அப்படின்றாங்க. ஆமாம் நீங்கள் தான் வைக்கணும், நாங்கள் 3 பேரும் ஒன்றா வந்து மருதாணி வச்சு கை செவக்கணும், அப்போ தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், அவங்க வைக்க தயாராக இருக்கும், இவங்க கை காட்ட தயாராக இருக்கும், நாங்களும் ரெடியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சந்தோஷமாக மருதாணி வச்சுட்ருக்காங்க. இதை பார்த்து வயிறு எரியுது.